வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் பதுளை, கொழும்பு தெற்கு பகுதி, மேலும் ஹாலி, கோட்டை இந்த இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு அல்லது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்பது. மேலும் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும். மேலும் இன்று பகல் நேரங்களில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. தெற்கு பகுதி ஒரு சில இடங்களிலும், வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. அதிகபட்சம் திருகோணமலை வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கோட்டை, ஹாலி, ஹம்மந்தோட்டை, மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஹம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ரத்னபுரி, கண்டி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சட்டுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை வடக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அனுராதபுரம், வவுனியா, திருகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு நாளை செப்டம்பர் 14ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 15, 16 தேதிகளில் வடக்கு மாகாணங்களுக்கு பொறுத்தவரை பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திருகோணமலை இந்த இடங்களில் மட்டுமே செப்டம்பர் 15, 16 தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை காலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 15, 16 தேதிகளில். செப்டம்பர் 17, 18, 19 தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை. மேலும் செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 21 விட 22, 23 தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் இப்போது இலங்கையில் மழை அதிகரித்தாலும் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் திருகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே செப்டம்பர் 15, 16 தேதிகளில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி உள்ள வங்கக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே வங்கக்கடலில் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் சின்ன கடலிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த மாகாணங்களுக்கு தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.